Hi, welcome to holisticinvestment.in. Reliance Nippon Life increasing income planல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு கேரண்டீட் இன்கம் growth இதால் கொடுக்க முடியுமா லாங் ரனில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா என்டையர் பாலிசி டேர்முக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. பாலிசி டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 16, 20 இல்லை 24 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற பாலிசி டேர்மோட half of the term வந்து நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். அண்ட் ஆல்சோ ரெண்டு இன்கம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லைக் இன்கம் வித் மெச்சூரிட்டி பெனிஃபிட் இல்லை இன்கம் ஒன்லி பெனிஃபிட் அப்படின்ட்டு. இதில் ரெண்டுத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கேரண்டீட் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் முடிஞ்ச உடனே அந்த எண்ட்லேருந்து மெச்சூரிட்டி வரைக்குமே ஸ்டார்ட் பண்ண நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கேரண்டீட் மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 1% உங்கள் பேஸ் சம் அஷ்யூர்டு கொடுப்பாங்க. அண்ட் ஈச் பாலிசியர் 0.25% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதே அண்டர் த இன்கம் வித் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் சம் அஷ்யூர்டோட ட்வைஸ் ரிசீவ் பண்ணுவீங்க பாலிசி மெச்சூர் ஆகும்போது. அண்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உண்டு. நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம்க்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுற பெனிஃபிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்தந்த அப்ளிகபிள் டேக்ஸ் லாஸ் படி இன்கம் டேக்ஸ் படி டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படுறது. இதில் நீங்கள் பாலிசி ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது இன்செப்ஷனில் எந்த டெத் பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெத் பெனிஃபிட் டிஃபர் ஆகும். லைக் ஆப்ஷன் 11x சூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை ஆப்ஷன் 7x சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெத் பெனிஃபிட் டிஃபர் ஆகும். இது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பாலிசி ப்ரோஷரில் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாலிசி மெச்சூர் ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு கிடைக்கப்படுறது. ஸோ இதில் கேரண்டீட் சம் அஷ்யூர்ட் தான் கொடுப்பாங்க. இதில் கேரண்டீட் சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி எதை குறிக்கிறாங்கன்னா உங்கள் பேஸ் சம் அஷ்யூர்டு ட்வைஸ் த அமௌண்ட்டை தான் குறிக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ண மாதிரி இதில் கேரண்டீட் மந்த்லி இன்கம் பெனிஃபிட்டும் உண்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்கம் வித் மெச்சூரிட்டி பெனிஃபிட் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேசிக்லி இந்த மந்த்லி இன்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் முடிஞ்சக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகும். தென் மெச்சூரிட்டி பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் போயிட்டுருக்கும். ஸோ இதில் எப்படி கொடுப்பாங்கன்னா இப்போ இன்கம் வித் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேஸ் சம் அஷ்யூர்டோட 1% அந்த மந்த்லி இன்கமில் வரும். ப்ளஸ் பாலிசி இயர்ஸ் போக போக எவ்ரி இயர் வந்து 0.25% சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒன்லி இன்கம் ஆப்ஷனில் 2% பேஸ் சம் அஷ்யூர்ட் இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணுறது 0.50%ல பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசியோட சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கலாம். அண்ட் அடிஷ்னல் ரைடர் ஆப்ஷன்ஸ் மூலமா உங்களோட பாலிசி கவரேஜுமே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது, லைக் ஆனுவல், செமி ஆனுவல், குவார்ட்டர்லி, மந்த்லி பேமெண்ட்ஸ் அப்படின்னு. அண்ட் எவ்ரி இயர் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு இன்சஃபிஷியன்ட்டான கவரேஜ் சொல்லலாம். அண்ட் இதில் நீங்கள் இன்கம் பெனிஃபிட் ரிசீவ் பண்ணுறது அன்பிளான் ஸ்பெண்டிங்க்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் லோ தான். அண்ட் இன்கம் பெனிஃபிட் டிஃபர் பண்ண முடியாததுனால நம்ம ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு ப்ராபப்ளி இது அலைன் ஆகாமல் கூட இருக்கலாம். அண்ட் ஆனுவல் வித்ட்ராவல்ஸ் இது நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பவுண்டிங் க்ரோத்தை இன்டரப்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்குது. இதெல்லாமே ட்ராபேக்ஸ் தான். நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறதுனால இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதுக்கு நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் அசஸ் பண்ணுறதுக்காக இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பெட்டர் ஐடியா நம்மளுக்கு இருக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் எந்த மாதிரியான சஸ்டைனபிள் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வருது அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோக்கு அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 30-year-old மேல் வந்து இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ் சம் அஷ்யூர்ட் 10 lakhs, டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 23.21 lakhs வரும். பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் 10 years. இதில் இவங்களோட ஆனுவல் ப்ரீமியம் இவங்க கட்ட போகிறது பார்த்தீங்கன்னா 2,11,064 rupees. ஸோ இப்போ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் முடிஞ்சக்கப்புறமா அவங்க இன்கம் பெனிஃபிட்ஸ் ரிசீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு பே அவுட் பார்த்தீங்கன்னா 96,000 இருக்கும். தென் ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ அடிஷ்னலி இதில் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஸ் சம் அஷ்யூர்டோட ட்வைஸ் த அமௌண்ட், அதாவது 16 lakhs வருது. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ மொத்தத்துக்குமே இந்த பாலிசி மெச்சூரிட்டி கால்குலேட்டர் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா IRR 4.11% வருது. ஸோ இப்போ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டிட் ரெகுலர் பே அவுட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் வர IRR அந்த 4.11%ன்றது இன்ஃப்ளேஷன் ரேட்டோட கம்மியான ரேட் தான். ஸோ இது லாங் டேர்மில் நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகி வரும்ன்றது ரொம்ப டவுட்ஃபுல்லான விஷயம். அண்ட் இந்த ஆனுவல் பே அவுட்மே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ டெஃபரலும் ஆப்ஷனாக இல்லாததுனால அன்னெசரி ஸ்பெண்டிங்க்கு தான் இது மோஸ்ட்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த பிளான் ஒரு லோ ரிட்டர்ன்ஸ் இன்அடிக்குவேட் லைஃப் கவரேஜ் வச்சு பார்த்தோன்னா ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இதை சொல்ல முடியாது. இப்போ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இது கொடுக்காததுனால இப்போ நம்ம வேற ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாலிசியில் இருக்கிற மாதிரியே மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கீ பெனிஃபிட் லைக் இதில் இருக்கிற மாதிரி இன்க்ரீஸிங் இன்கம், லைஃப் கவரேஜ் பாலிசி டேர்ம் வரைக்கும் கிடைக்குமா அப்படின்ற, இல்லை நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா லாங் டேர்மில் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக வச்சு செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோக்கு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இருந்த மாதிரி ஒரு சேம் பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணுறோம். சம் அஷர்ட் பார்த்தீங்கன்னா 25 lakhs, ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் 10 years, பாலிசி டேர்ம் 20 years. நம்ம ஆனுவலாக கட்ட போகிற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 15,400 தான். இங்கே ரிலையன்ஸ் பாலிசியில் நம்மளோட ப்ரீமியம் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 2 lakhs கிட்ட இருக்கும். பட் இதில் 15,400 தான் நம்ம கட்டுறதுனால வருஷம் 1,95,664 rupees நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்காக ஆனுவலி அவைலபிளா இருக்கு. இதை தான் நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ண போறோம். இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. நீங்க ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா நீங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF மாதிரி ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணலாம். இதே கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி பேஸ்ட் ஆப்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல ERSS மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் அதை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு டாக்ஸ் சேவிங் டூலும் கூட. டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் ELSS காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ இதில் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலிசியில் இருக்கிற மாதிரி ரெகுலர் கேஷ் வித்ட்ராவல் வரதுக்காக என்ன பண்ண போனால் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் வரைக்கும் ELSSல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் அக்யூமுலேட் ஆகியிருக்க ஃபண்ட் வந்து அந்த பீரியட் ஆஃப் ப்ரீமியம் முடிஞ்சக்கு அப்புறமா நம்ம ஒரு 7% பர் ஆனம் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். தென் ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தான் பாலிசி டேர்ம் முடியும் போது ஃபுல்லாக வித்ட்ரான் பண்ணி ரிலையன்ஸ் நிப்பான் லைஃபோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ELSSோட ஃபைனல் ப்ரீ-டாக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 43.07 lakhs. இதோட போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்லாம் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தோம்னா 40.28 lakhs. இந்த அமௌண்ட் தான் தென் ஒரு 7% பர் ஆனம் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ ரிலையன்ஸ் பாலிசியில் இருந்த மாதிரியே ஒரு வித்ட்ராவல் பேட்டர்ன் சிமிலரா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்டோட ஃபைனல் வேல்யூ 50.84 lakhs வருது. ஸோ இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ELSS இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு கம்பைன்ட் IRR இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 8.38% வருது போஸ்ட் டாக்ஸ் வேல்யூல கால்குலேட் பண்ணாலே. இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ணுது. அண்ட் அதே நேரத்தில் நீங்க இப்போ பீரியாடிக் வித்ட்ராவல் அவாய்ட் பண்ணா கூட இன்னும் கிரேட் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ லைஃப் கோல் பிளான் பண்ணும்போது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டா நீங்க பண்ணும்போது இன்னும் பெட்டர் அவுட்கம் தான் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்ல. இப்போ ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இன்க்ரீசிங் இன்கம் இன்சூரன்ஸ் பிளான்ல நம்ம அனலைஸ் பண்ணதோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, இல்ல இன்வெஸ்ட் பண்றது லாங் டேர்ம்ல வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கேரண்டிட் ரைசிங் இன்கம் கொடுக்குறாங்க நம்ம ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே ஃபினான்ஷியலி பேசிக்லி. ஆனால் இதில் இருக்க கேரண்டிட் இன்கம் ஃபீச்சர் நிறைய பேருக்கு இப்போ ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீம் வேணும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராபப்ளி இது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஆப்ஷனாக இருக்கும். பட் இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் ஒரு பேசிக் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் ஒரு சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த இன்கம் பெனிஃபிட்லேருந்து நம்ம கவர் பண்ண முடியும்னா அதுவும் கிடையாது. அன்னெசரி ஸ்பெண்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பாலிசிலையும் ஹை ஏஜென்ட் கமிஷன் இருக்கு. அண்ட் இதில் வர சம் அஷர்ட் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை.
ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணி இருக்கிற இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து டெலிவர் பண்ணலை ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸோ இல்லை நல்ல கவரேஜோ. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இது வந்து நிறைய இன்வெஸ்டருக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட வைஸான விஷயம் நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் இன்சூரன்ஸ் பாலிசிலேருந்து கேஷ் பே அவுட் நீங்கள் வந்து ரிலே பண்ணுறதுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனே தனியாக நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். அண்ட் அதே சேம் டைம் உங்கள் ஃபேமிலியோ ஃபினான்ஷியலி ஏதாவது ஒரு ரிஸ்க்லேருந்து காப்பாற்றுறதுக்காக உங்கள் ஆப்சன்ஸில் அதுவுமே ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அதுக்காக நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு லைஃப் கவரேஜ் ஹை லைஃப் கவரேஜ் கூட கிடைக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லலாம். இப்படி தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக லாங் டேர்மில் இன்னும் நாங்கள் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்னும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.